இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உங்கள் என்ற கட்டளையதான் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் டிசம்பர் 20. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சும்மா விட மாட்டாரு. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் இயேசு பெரியவர். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில்,
மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 81:6 நாம் பார்க்கும் பொழுது, உன் தோளை சுமைக்கு நீங்களாக்கி தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், தோளை சுமைக்கு நீங்களாக்குவேன். அந்த காலத்தில் மெஷின்ஸ் வருவதற்கு முன்பு ஒரு பொருளை தூக்கணும்னா என்ன செய்வாங்க? ஒன்று தலையில் ரொம்ப வெயிட்டானது தலையில் வச்சு தூக்கணும். கொஞ்சம் நார்மலான ஒரு பழுவை தோளில் வச்சு சுமந்துக்குவாங்க. அநேக நடைப்பயணமாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைகளை தோள் மேலே வைத்து கொள்வாங்க. இப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ இது ஒரு சுமை. இந்த தோளை சுமைக்கு நீங்களாக்குவேன் அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் சுமக்க முடியல, நடக்க முடியல. காரணமில்லாத பிரச்சனைகள், காரணமில்லாத செலவுகள், காரணமில்லாத கமிட்மெண்ட்டுகள். மாதம் மாதம் அந்த பணம் கட்டணும், அந்த பணம் கட்டணும், டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். அப்போ இப்படிப்பட்ட அந்த உலகத்தில் நம்மளை அழுத்துறதும் சுமையை கொண்டு வர்றது யாருன்னா சாத்தான், சத்துரு வைத்த கண்ணி. வேதத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பழுகி பெருகின போது அந்த ராஜா அவர்களை அடக்கவும் அழிக்கவும் நினைச்சான். அவன் கையாண்ட முதல் வேலை என்ன தெரியுமா? சுமை சுமக்கிற வேலைகளினாலே அவர்களை ஒடுக்கினார். சாத்தானுடைய வேலையே தேவையில்லாத பிரச்சனை, கவலைகள், வேதனைகள், சுமையை, உங்கள் பாரம், மனசில் ஒரு பாரத்தை வச்சு துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவரை பின்பற்ற முடியாமல், நினைக்கவே முடியாதபடி இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், பற்பல வேலைகளை சிக்க வச்சு விட்டுருவாங்க. இப்படித்தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையில் ஒடுக்கி நசுக்கினான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்குறேன்னு இஎம்ஐ வாங்கி அது கட்ட முடியாமல் அநேகர் வீட்டை இழந்துட்டோம், அநேகர் காரை இழந்துட்டோம். என்னென்ன ஆசைப்பட்டு வாங்கினமோ உங்கள் பணமும் போய் பொருளும் போய் இரத்த கண்ணீர் வடிக்கிறத இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் சாத்தான் பண்ணுகிற தந்திரம். ஏசாயா 10:27 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்நாளிலே உன் தோளிலிருந்து அவன் சுமையை நீக்குவேன். உங்கள் தோளை யாரோ உங்களுக்கு தெரியாமல் சில நிபந்தனைகளை, சில கண்ட்ரோலை, சில ஆளுகைகளை, சில பாவ பழக்கத்தை உங்கள் மேலே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, உள்ளேயே அவன் வந்துட்டான். அந்நாளிலே உங்கள் தோளிலிருந்து அவன் சுமையை நீக்குவேன், கழுத்திலிருந்து அவன் போட்ட விலங்குகளை தகர்ப்பேன், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஆண்டவர் இந்த பிசாசு நமக்கு வைத்திருக்கிற நுகங்கள், சுமைகள், இவைகளெல்லாம் தகர்த்து போடவும் நம்ம விடுதலையாய் அவரை பின்பற்றவும் தான் உன் தோளை சுமைக்கு நீங்களாக்கி தப்புவிப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே கொண்டு வந்து, என் நுகம் இனிது, என் சுமை எளிதுப்பா, உன் மனதை, உன் இருதயத்தை எனக்கு கீழ்ப்படுத்த போதும். அது பாரம் அல்ல, கட்டளை அல்ல. ஒவ்வொரு நாளும் மனுஷர்கள் ஒரு ரூல் போடுறாங்க.
இந்த சட்டம் ஹெல்மெட்டு போடணும், ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது, அப்படி இப்படி மனிதர்கள் சுமைகளை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். மத்தேயு 23:4 அப்படி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரா? அவருடைய நுகத்தை நம்ம மேலே வைப்பாரா. என்ன நுகம்? ஏசாயா 9:6 சொல்லுது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நம்ம தோளில் அவர் நுகம் மெதுவாயும் மென்மையானதும், என்ன போராட்டம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவர் எனக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு அவரோடு இணைக்கிறது. அந்த நுகம் நம்ம மேலே இறங்கிருச்சுன்னு வைங்க, சாத்தா உன் தோளை அமுக்க முடியாது, உன்னை ஒடுக்க முடியாது, உன் குடும்பத்தில் தலையிட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறார், அந்நாளிலே உன் தோளிலிருந்து அவன் சுமையை நீக்குவேன் என்று சொன்னவர். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத இழப்புகள், நஷ்டங்கள், சுமைகளை நீக்கி நீங்கள் விடுதலையாய் ஆண்டவரை பின்பற்றி வாழவும், நீங்கள் அவர் நுகத்தை சுமக்கவும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று சொன்னவர், இன்றைக்கு காரணமில்லாமல் சாத்தானால் மனிதர்களால் வந்த நுகங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக. தோளை சுமைக்கு நீங்களாக்கி தப்புவியும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.